ஹைங்க எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சூப்பரான புளிச்சாப்பாடு செய்யலாங்க. ஓகேங்கண்ணா, புளிச்சாப்பாடு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. சரிங்கண்ணா, வாங்க அதுக்கு வந்து ஒரே ஒரு பவுட்ரு மட்டும் அரைச்சிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாங்க. ஒரு 3 வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. இதை வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கலாம் வறுத்து. சரிங்களா, எண்ணெய் ஊற்றாமல் வறுக்கணும். வெந்தயம் வந்து நீங்கள் அளவாக ஒரே ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டால் போதும். அதிகமாக போட வேண்டாம், கம்மியாக போட வேண்டாம். சரிங்களா, அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுங்க. நடக்கடலை முத்து போட்டுருக்கு. நீங்கள் கடலப்பருப்பு வேணாலும் கம்மியாக போட்டுக்குங்க. நடக்கடலை வந்து ஒரு 2.5 ஸ்பூன் அளவுக்கு நிறைய போட்டிருக்கிறேன். சரிங்களா, அப்புறம் பூண்டு வந்து ஒரு 10-15 பல் பூண்டு போட்டிருக்கிறேன். ஒரே ஒரு வரமிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை. எங்கள் மிளகாய் வந்து ரொம்ப காரம் அடிக்கும், அதனால வறுக்கறக்கு அளவாக போட்டிருக்கிறேன். இப்போ தாளிக்கறக்கு ஒன்று போட்டிருக்கிறேன். சரிங்கண்ணா, நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ப மாதிரி உங்கள் வீட்டு மிளகாய் எப்படின்னு சொல்லி பார்த்து போட்டுக்குங்க. மஞ்சத்தூள் உப்பு இது கூடயே போட்டுடலாங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா பூண்டுலையெல்லாம் உப்பு பிடிக்கும், மஞ்சள் பிடிக்கும். சரிங்கண்ணா, ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த புளிச்சாப்பாடு. நிஜமாமே நீங்களே இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு வந்து சொல்லுங்கள். இந்த பவுடர் அரைச்சி போடுறதுல தான் விஷயம் இருக்குது. டேஸ்ட் வந்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் வந்து 2 லெமன் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கிறேன். சின்ன லெமன் அளவுக்கு 2 லெமன் அளவுக்கு ஊற வச்சுருக்கிறேன். அதை கரைச்சி ஊற்றிடலாம். சரிங்களா, அப்புறம் வந்து ஒரே ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரைச்ச பவுடரை இதுக்குள்ளே போட போகிறோம். சரிங்களா, ஒரு கொதி வந்துருச்சு, நம்ம பவுடரை கொட்டிடலாம். பவுடரை கொட்டி ஒரு கலக்கி உப்பு பத்தினா கொஞ்சம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம நல்லா மூடி வச்சு சுண்டுற அளவுக்கு கொதிக்க வச்சிடலாம். சரிங்களா, பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துடும். நல்லா தண்ணி நல்லா சுண்டிடுச்சுன்னா சாப்பாட்டை போட்டு கலர்றது தான். சரிங்களா, நான் வந்து ஒரு 1/2 கிலோ ரைஸ் வரும் சாப்பாடு, அதுக்களவா தாளிச்சிருக்கிறேன். சரிங்களா, அவ்வளோதாங்க. சாப்பாடு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க. நான் அவசரத்தில் அப்படியே சூடாக தான் கலர்றேன். நல்லா ஆற வச்சு கலர்னோம்னா சூப்பராக அதே மாதிரி இருக்கும், உதிரி உதிரியாக. சரிங்களா, சூப்பரான புளிச்சாப்பாடு ரெடிங்க. வாங்க சாப்பிட்லாம். இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். புளிச்சாப்பாடு ரெசிபி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, ஏக்கம் ஒன்றும் போடலன்னு அதை போட்டிருக்கிறேன், பார்த்துக்கோங்க. சரிங்களா, என்னோடய சேனலை ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூங்க.